வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மாடர் கேஸை பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா, பூனாவில் நடந்த கேத்தன் அகர்வாலோட மாடர் தான் அது. கேத்தன் அகர்வால்ங்கிறது வந்து பூனால பெரிய ஒரு பணக்காரரு. அவர் வந்து ஒரு மல்டிநேஷனலோட 600 கோடிக்கு சொந்தக்காரரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சியா கோயல் அப்படிங்கிறவங்கள பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சரி நமக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல, நம்ம போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பூனால இருக்க லோகாட் கோட்டை அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டைக்கு போயிருக்காங்க. அங்கே போனப்ப ஒரு சேத்தன் அகர்வால், கேத்தன் அகர்வால் அப்படிங்கிறவரு அந்த காதல், அதாவது அந்த மல்டி மில்லியனர் 600 கோடிக்கு சொந்தக்காரர், அந்த பணக்காரர் இருக்காரு. மேல இருந்து விழுந்து இறந்ததா பழத்தை காத்தடிச்சதுனால மேல இருந்து விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பொண்ணு சியா கோயில்ங்கிறவங்க வந்து போலீஸ் மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சரி, இதை வந்து போலீஸ் வந்து நம்பல. இவ்வளவு பெரிய கோட்டை, இதுல எப்படி நடந்திருக்கும் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப, சரி என்னதான் நடந்தது, ஏன்னா இவர் பெரிய பணக்காரர் இல்லையா, கண்டிப்பா இவர் இப்படிதான் நடந்தது அப்படிங்கிறத நம்பவும் இல்லையா, அப்ப அது போலீஸுக்கும் தோணும் இல்லையா, அதை போலீஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அங்க இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு, அந்த லோகாட் கோட்டையில ஒருத்தர் வந்து அவ்வளவு வெயில்ல முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஒருத்தர் பின்னாடியே, அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சியா கோயில் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட முன்னாள் காதலர் சேத்தன் சௌத்ரி. அவன் தான். சரி, இவர் சேத்தன் சௌத்ரி அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்து இவர் பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப இவங்க ரெண்டு பேரும் திரும்பினப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, கீழே குனிஞ்சிட்டாரு சேத்தன் சௌத்ரி. இவர் என்ன டிஃபரெண்டா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா பார்த்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, சரி அந்த அம்மாவோட கால் ஹிஸ்டரி வாங்கி பார்த்திருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்க, அந்த சேத்தன் சௌத்ரியும் சியா கோயிலும் கிட்டத்தட்ட 238 மணி நேரம் 2000 போன் கால்ஸுக்கு மேல போன் பேசியிருக்காங்க. அப்ப யார் இவரு சேத்தன் சௌத்ரி யாருன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது, அவரு என்னோட முன்னாள் காதலன், அவரு நானும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்தோம் அப்படிங்கறது இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க போல. சரி, அதை வந்து இன்னைக்கு நியூஸ்ல, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு எத்தனை 26 18ஆம் தேதி இந்த மாடல் நடந்திருக்கு. 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சியா கோயிலோட பெற்றவங்க வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே கோட்டையில இருந்து அவனையும் தள்ளி விட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. இப்ப என்னன்னா, அந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கிறது கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அந்த அப்பாட்ட. அதுக்கு இவங்க ஒரு பிளான் போட்டு கொண்டு இப்படி ஒண்ணு தேவையில்லாத விஷயம். இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், ஆனா நீ இப்ப என்கிட்ட இது பக்கத்துல இல்லையே அப்படின்னு யாரு அவங்க கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவரை நினைச்சு ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. அந்த அம்மாக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து பாத்தீங்களா. அதாவது நம்ம இந்த சோசியல் மீடியாவில நம்ம வந்து எது சொன்னாலும் நம்புவோம் அப்படிங்கறது வந்து அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த இறந்து போன கேத்தன் அகர்வாலுக்கு நீதி கிடைக்கணும், அதுதான் எங்களோட வேண்டுகோள். அதை வேகமா இந்த இதை முடிச்ச புனே காவல்துறைக்கும் மகாராஷ்டிரா காவல்துறைக்கும் எங்களோட பாராட்டுக்கள். நன்றி.